அதுவும் சொல்லி ஆகணும்ல. என்ன சாமி இப்படியெல்லாம் இருக்கும்னு அவர்கிட்ட சொல்லலையே அப்படின்னு சொல்லக்கூடாது இல்ல. அப்புறம் வந்ததுக்கு அப்புறம் அவங்க இதே மாதிரிதான் பார்த்தாங்க. இப்ப சொன்ன 7 பேரும் அவங்களுக்கு இதே அறிவுரை சொல்லிதான் உட்கார வச்சோம். சொல்லாம ஒருத்திக்கு ஒரு நிகழ்வு நடத்தணும். ராதிகாங்கிறவளுக்கு சொன்னது மாதிரிதான். காலு ரொம்ப நோகுதுடா தாயி, கொஞ்சம் இந்த பாதத்தை மாத்திரம் பிடிச்சு விடுன்னு சொல்லி படுத்திருந்தேன். 2 நிமிஷம் பாதத்தை பிடிச்சா, 3வது நிமிஷம் அலறி அடிச்சு ஓடுனா வெளிய. 2 பாதமும் சர்ப்பமா கைக்கு பட்டுச்சு. அத சொல்றதுக்கு அவளுக்கு 3/4 மணி நேரம் ஆச்சு. எதனால வெளியே ஓடியாந்தேன்னு சொல்லி. புரியுதா? அப்படியே மாத்தி காட்ட முடியும். தைரியம் இருந்தா அதை கூட செஞ்சு பாருங்க. முடிவு எடுத்துதான் உட்கார்ந்துருக்கேன் நானு. அதெல்லாம் சொல்ல வர்றதே சொல்லி ஆகணும். அப்புறம் நீ அணிவிக்கும் போது இது ஒரு வார்த்தையை கிட்ட சொல்லலே சொல்ல. அது எப்படி சொல்ல முடியும்? நான் இருக்கேன் நான் இருக்கேன்னு சொல்லி உங்ககிட்ட இருக்குடா வரணும். இப்பதான் நான் இருக்கேன் இருக்க முடியாது சொல்றேன். பார்க்க தைரியம் இருந்தால் மாத்திரம்தான் பார்க்கணும். நீங்க தானே சொல்றீங்க அமானுஷம் வேணும்ங்கிறீங்கல்ல. அமானுஷத்தை பாக்குற தைரியம் உனக்கு இருக்கணும்ல. அதிசயம் தான் அமானுஷியம். அது வேற இல்லை இது வேற இல்லை. நீ இங்க வீட்டுல படுத்து கிடக்க, உன் வீட்டுக்கு நான் விஜயம் பண்றேன், என்ன செய்யறன்னு திருப்பி நீ வரும்போது சொல்றேன். இதை விட உங்களுக்கு என்ன அமானுஷியம் வேணும்? எல்லார் வீட்டுக்கும் விஜயம் பண்றேன். இந்த கிழமை வந்தேன்னு சொல்றேன். நீ இப்படி படுத்திருந்த, இப்படி உட்கார்ந்துகிட்டு இருந்த முதல் கொண்டு சொல்றேன். அதை விட நீ என்ன வேணும்? இன்னொரு விஷயத்தையும் சொல்லியிருக்கேன். எப்படி உறங்கணும்னு கூட சொல்லியிருக்கேன். தியானம் பண்ணா தியானம் கூட பண்ண விடாம இடைஞ்சல் பண்றாங்கிற விஷயம் முதல் கொண்டு சொல்லியிருக்கேன். இதை விட நீ என்ன வேணும்? அப்படி இருந்து இன்னும் உங்களுக்கு சந்தேகம் போக மாட்டேங்குது. அப்புறம் ஏன் சொன்ன விஷயத்த பின்பற்றுறதுக்கு தயங்குறீங்க? அதுல என்ன கஷ்டம்? என்ன சரவணஞ்சாமியை கூப்பிடுற? இன்னொரு கட்டி போடணுமா? அது கூட தெரியாத உட்காந்துருக்கானா? கேட்கணும்ல, இது எப்படி வந்துச்சு? நான் போகும்போது இல்ல இல்லாத கேட்டிருக்கணும்ல.
எந்திரிச்சு போகும்போது இல்ல, திருப்பி வரும்போது வாழைப்பழம் இருக்க, யாரு வச்சா அப்படின்னா கேட்கணும்ல. அப்படியாவது கேட்பாங்கன்னு தான் கொண்டு போட்டேன், அதை கூட கேட்கல. இது ஒண்ணு. எப்பேற்பட்ட வயிறு வலியும் வகுத்து வீக்கத்தையும் இன்னைக்கு குடிக்கிற டீ கிளாஸ்ல கொடுத்து குணப்படுத்தி இருக்குமே. அதை விட என்ன உங்களுக்கு அதிசயத்தை காட்டணும்? கனியாளுங்க மிகப்பெரிய அதிசய சாட்சி. சொல்லுங்க பாப்பா. இந்த வேலைக்கிழமையோட ஒரு ஃபேமிலி வந்துச்சு, ஒரு முக்கியமான விஷயத்துக்கு கையில எடுத்து சேலஞ்சு பண்ணுவோன்னு கூட நினைச்சேன். இந்த வரல. வேலைக்கிழமை யார் இருந்தா? முத்து கூட்டிட்டு வந்தார்ல. கண் பார்வை பாதி போயிருச்சு. 30 வயசுல இருந்து சிறுக 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 கண் பார்வை மறைஞ்சிட்டு வருது. 42 வயசாயிருச்சு, பாதி கண்ணு தான் இருக்கு. இப்படி ஒரு சிரமத்துல இருக்கும்னு சொல்லி சொன்னாங்க. ஆராய்ச்சி எடுத்து என்ன கர்ம வினையில எங்க இருந்து வந்திருக்குன்னு எல்லாம் சொல்லியாச்சு. மீண்டும் உன் கண் பார்வையை கொண்டு வர முடியும்னு சொல்லியாச்சு. பௌர்ணமி பூஜைக்கு வாங்க, இத்தனை பூஜைக்கு நீங்க பயணம் பண்ணணும், 3 பூஜைக்கு வந்ததுக்கு அப்புறம் சில இதுகளை நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். சத்திய பிரமாணம் பண்ணிட்டு போனாங்க. வரல. கர்மாதான் காரணம். பிற என்ன? முறியடிச்சுதான் வரணும். நீ நன்மை பெறணும்னு நினைக்கும் போது கர்மா உன்னை அப்படி விட்டுருமா என்ன? இல்ல உடனே நீ வந்த உடனே உன் கர்மா உடைச்சு உன்னை கூப்பிட்டுட்டு வர்றதுக்கு எப்படி, எந்த அடிப்படையில் உன்னை கூட்டிட்டு வர முடியும்? ஒரு 3 பூஜைக்காவது நீ உள்ள வந்து பயணம் பண்ணாதானே உனக்கு கையில எடுக்க முடியும். வந்த உடனே அப்படி எடுத்துட முடியுமா? வந்தாங்க, நான் 3 மணி நேரம் உட்காந்து எல்லாம் கேட்டு சாப்பிட்டுட்டு தானே போனாங்க சாமி. சேலஞ்ச நானே முடிவு பண்ணேன், எடுத்து நடத்தியே ஆகணும்டான்னு சொல்லி. அங்க எத்தனையோ வைத்தியம் பார்த்துட்டோம், எங்களுக்கு எதுவுமே இதாகல அப்படின்னு சொன்னாரு. நைட்ல நல்லா கண்ணு தெரியும் அவருக்கு. சூரிய பகவான் வந்துட்டா கண்ணு தெரியாது. எப்படி வேலைக்கு போறது, எப்படி பிழைக்கிறது, அது அவங்களுக்கு மாத்திரம் இல்ல, இவருக்கு பின்னாடி அவருக்கு பிறந்த குழந்தைகளுக்கும் அதே நிலை உருவாகும். அதவும் நம்ம வெளிப்படுத்திட்டோம். நன்மையை கொடுக்கணுங்கிறதுக்கு நம்ம தயாரா தானே இருக்கோம். வாங்கிறதுக்கு அவங்க தயாரா இல்லையே. கண் பார்வை எவ்வளவு முக்கியம். உத்தரவாதம் கொடுக்குறேன், ஆனா 3 பூஜைக்கு அப்புறம் தான் கொடுப்போம்னு சொன்னேன். இந்த பௌர்ணமி அமாவாசை, அடுத்த பௌர்ணமிக்கு நீ வரும்போது குரு பூஜை, குரு பூஜையில உனக்கு உத்தரவாதம் வழங்கப்படும், தைரியமா இருன்னு சொன்னோம். வரல இல்ல.